Hi friends, welcome to Mia's Kitchen. நாம இன்னைக்கு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல கிறிஸ்பியா நெத்திலி ஃப்ரை எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு நம்ம நெத்திலி மீன் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போறோம்ங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இது பாத்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இதுல தனியா தூள்லாம் எதுவும் கலக்கல. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது அரை மூடி லைம் ஜூஸ்ல நான் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இதுல சேர்க்க போறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ண போறோம். இது கார்ன்ஃப்ளவர் வச்சிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னா ஃபைனலா எல்லாம் பண்ணிட்டு நம்ம அதை பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதுல டாஸ் பண்ணி பொரிச்சிடலாம். ஸோ இப்போ எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைம் ஜூஸ் வச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். அதுலயே மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த லைம் ஜூஸில் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருந்தேன் இல்லைங்களா, அதுவே போதும். என் மீன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால இதுவே போதுமாக இருக்கும். இது நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிடலாம். கட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வேறு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பட் இது சரியாக இருக்குது. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கிறிஸ்பியாக வராது. இப்போது ஒரு மீனாக எடுத்து நம்ம இதில் நல்லா பரட்டிக்கலாம். எல்லா மீனையுமே இது மாதிரி நல்லா பரட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பவுல்லையே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணாலும் அதுவும் சரியாக தான் வரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு எது வசதியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எல்லா மீனையும் ஃபஸ்ட்டு பரட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மிளகாத்தூள் பேஸ்ட் எல்லாத்தையுமே இதில் நல்லா பரப்பி வச்சுட்டோம். இது ஒரு 1/2 an hour நல்லா ஊற வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக தேவை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலே போதுமாக இருக்கும். அப்படி இல்லை வெளியிலே வைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 an hour இதை நல்லா ஊற வைங்க. ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். ஸோ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு மீனாக நம்ம எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணுங்க. இதை கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ நம்ம அவ்வளோ மட்டும் போட்டால் போதும். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணலாம். ரொம்ப நேரம் ஆகாது, பட் அது கொஞ்சம் செவக்கிற மாதிரி. நான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் நான் இதில் ஆட் பண்ணலை. நான் ஒரு இதில் வேணால் உங்களுக்கு கலர் ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இல்லை தேவை யூஸ்வலாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இது நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்து அது ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஆயிலெல்லாம் எக்ஸஸ் ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரியே நம்ம அதை எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கோட் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இதுலேயே லேசாக ஒரு தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலரும் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவும் கிடைக்கும். நம்ம போடுற அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலராக கிடைக்கும். அண்ட் மேலே ஒரு ஸ்லைட் கோட்டிங் இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி நல்லா அந்த அதில் டிப் பண்ணி டாஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு லேயர் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை நம்ம போட்டு பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. ஸோ 1 by 1 போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணும்போது நம்ம கலரும் கிடைக்கும், ஒர்க்கும் ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கு. ஸோ இப்போ நமக்கு செவந்துருச்சு. இதே நம்ம எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட் டைம் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதை விட இது என்ன கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். மாவு நீங்கள் அதுலேயே போட்டுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அதுலேயே போடும்போது அந்த ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டேஸ்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட், பட் ரெண்டுமே ஒரு நல்ல கிறிஸ்பியாக தான் இருக்கும். நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நெத்திலி ஃபிஷ் ஃப்ரை நம்ம பண்ணிட்டோம், சர்வ் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இது ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க எனக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மியாஸ் கிச்சன். தேங்க்யூ.